பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47வது வசனம். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுமா? தாவீது சொல்லுகிறான். அபிஷேகம் பெற்ற தாவீது விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். 40 நாள் கோலியாத் என்கிற ஒரு சத்துரு எழும்பி நின்று தேவ ஜனங்களுக்கு முன்பதாக அவன் கொக்கரித்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, தேவனுடைய நாமத்தை தேவனை அவன் நிந்தித்து கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிற எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருமே அவனோடு கூட யுத்தம் பண்ண போகவில்லை. ஆனால் தாவீது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் அங்கே கொண்டு வந்து தாவீது அவனோடு யுத்தம் பண்ணும்படியாய் எழும்பி அவன் போகும் பொழுது தன் கவனிலே 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை, யுத்தம் கர்த்தருடையது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய மண்டலங்களை, ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியரை தாவீது நன்றாய் விளங்கி கொண்டவனாய் இருந்தான். இந்த யுத்தம் ஒரு மனுஷனுடைய யுத்தம் அல்ல. ஒருவேளை இவ்வளோ பெரிய உயரத்தில் நிற்கிற சத்துருவே, நீ நினைக்கலாம் நான் ஏதோ ஒரு சின்ன பையன், நான் ஏதோ தனியாக வருகிறேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. நான் தனியாய் வரவில்லை. இந்த யுத்தத்தை கர்த்தரே என் சார்பில் செய்ய போகிறார். அவர் செய்ய போகிறார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு சொல்கிறேன், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது. உங்களுக்கு முன்பதாக பெரிய மலை போன்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இருக்கிற நேரத்தில் நீங்கள் சொல்லணும், இந்த யுத்தத்தில் தேவன் எனக்கு ஜெயத்தை தருவார். அவர் என் சார்பாய் நின்று எனக்காய் யுத்தம் பண்ணுவார். பாருங்களேன், எந்த அளவுக்கு தாவீது தேவனை சார்ந்திருந்தான் தெரியுமா? முழுவதும் சார்ந்திருந்தான். அதனால் என்ன நடந்துச்சு? ஒரே கமனில் அந்த கூழாங்கல் எதிரியின் தான் நெற்றியில் பட்டு அவன் அப்படி கீழே விழுந்து மடிந்து அவன் உரையில் இருக்கிற பட்டயத்தை வைத்தே அவனை வெட்டும்படி கர்த்தர் தாவீதுக்கு பலன் கொடுத்தார். இந்த நாளிலே விசுவாசத்தோடு சொல்கிறேன், நீங்கள் ஜெயம் பெற, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவனுடைய நாமத்தில் நில்லுங்க. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.